அந்த யூடியூப் சேனலை எடுத்து பார்க்குறேன். பார்த்தா ப்ராப்பராக ஒரு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வெளியிட்ட பாட்டுனா அதுதான். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோஸ் இருந்தாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த பாடலை எப்படி கொடுத்தார், இதற்கு பின்னாடி உள்ள அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நாள் சென்னை டு காரைக்கால் நாங்கள் பிரயாணப்பட்டு போயிருந்தோம். அங்கே இந்த ஜூம் மீட்டிங்காக நைட்டு போய் சேரணும் ஒரு 8:30க்குள்ளே. ஸோ இங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஸோ ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ரோட்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ ஐ திங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. இப்போ என் கை குழந்தை முதல் பையன் ஜூடா மாதிரி தான். பிரெயின்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு மினிஸ்ட்ரி முடிச்சாலே எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் நம்ம ஒரு ஊழியத்தை முடிக்கும் போது. அடுத்து ஊழியத்துக்கு ரஷ் பண்ணி, ஏன்னா டிரைவர்லாம் நாங்கள் தானே போகிறோம், அதனால போகும்போது ரொம்ப ரஷ்ஷப்பாக இருக்கு எங்கள் மனசு. இப்படி நம்ம எப்படி போய் மினிஸ்ட்ரி செய்யணும் அடுத்து. அப்போ நாங்கள் உடனே என்ன பண்ணிடுவோம்னா, இந்த மாதிரி ரொம்ப இருக்கும் போது உடனே ஸ்விட்ச் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் விட்டு நாங்கள் அப்படியே ஓட சேர்ந்து பாட ஆரம்பிப்போம். அப்படியே அந்த மாதிரி அன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் இல்லை, நல்லா தூங்கியாச்சு. ரோடு ரொம்ப பம்பியாக இருந்தாலும் சாங்கை அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு அப்படியே வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறோம். டங்ஸில் பேசுகிறோம், அப்பாவை உயர்த்துறோம். அது டக்குன்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் அது நம்ம இப்போ ஒரு சாங் எழுதுவோம், உட்காரலாம் வாங்க அப்படி, அந்த மாதிரி எந்த சாங்குமே அப்படி எழுதுனதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் த ஊழியக்காரருடைய சாட்சி தான் இருக்கும். இப்போ ஒரு பாட்டு எழுதுவோம்லாம் யாரும் உட்கார மாட்டாங்க. மெஜாரிட்டி அப்படி ஆண்டே தருவார். நான் சில சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன், அப்படியே வண்டியில் போகும்போதே அப்படி ரிசீவ் பண்ணாங்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே வர்ஷிப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வானாதே வானங்கள் வந்துடுச்சு. அண்ட் தென் we லைக் அப்படியே அந்த வரிகளை உச்சரித்து பாட அந்த ஃபஸ்ட்டு 2 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமேவும் வானாதிவானம், இந்த 2ஐயும் ஆண்டோம் அந்த கார் ட்ராவல்லையே we received it. அதனால தான் அந்த சாங்ல கூட போட்டிருப்போம், ரிசீவ்ட் அண்ட் ரெண்டர்ட் பைன்னு தான் போட்டிருப்போம். இட் இஸ் நாட் லிரிக்ஸ் டியூன் அண்ட் சங் பைன்னு போடாமல் we just received it and we are rendering. ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்ட்டில் தான் அந்த சாங் வந்தது. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்று எழுதிட்டோம், அதனால அதை ஜனங்களுக்குள்ளே புகுத்தணும் இல்லை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டருடைய கிருபையில் நிறைய 20 பாடல்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணோம், நம்ம இதை எப்படியாவது ரீச் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. அண்ணனோட ஒரு பிலீஃப் என்னன்னா காட்ஸ் டைமிங். அது நிறைய இடத்துல நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம். கர்த்தர் சொன்னால் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ மியூசிக் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக் பண்ணுறது எப்படின்னு தெரியும், இவ்வளோ நல்லா பாடுற, யூ ஹேவ் எவ்ரி திங் டு ரிலீஸ் அ சாங் அப்படின்னு அவர் சொல்லும் போது ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டும். இன்னும் நைனா சொல்லலை அப்படின்னுவாரு. எல்லாருக்கிட்டும் இன்னும் நைனா சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டீங்க, இன்னும் நைனா மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஃபன்னியா. அப்போ ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு வி வெயிட்டட் ஃபார் இட். இப்போ இந்த சாங் ஒரு பிரசங்கத்தினுடைய முடிவில் அன்னைக்கு ஏசாயா புத்தகத்திலிருந்து உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை குறித்த ஒரு பிரசங்கம். அப்போ அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை எழும்பி அந்த லாஸ்ட் அந்த சமயத்தில் திடீர்னு வானாதி வானங்கள் அப்படின்னு வந்துருச்சு. அதுவுமே ஆண்டர் சொன்னாதான். ஆண்டர் அப்படியே டக்குன்னு அது இட் கேம் அவுட். அப்போ கரெக்டாக அந்த பேசேஜை கட் பண்ணி ஏதோ ஒரு ரேண்டமான யார் பண்ணாங்க கூட எங்களுக்கு தெரியாது, ஒரு தம்பி எடுத்து அதை இன்ஸ்டால போட்டார். அது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, பாட ஆரம்பிச்சாங்க, அவங்களும் கவர் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் இந்த சாங் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ளே போச்சு. இட் ஆல் ஹேப்பன்ட் ஆட்டோமேட்டிக்லி. கர்த்தர் தான் அதை செஞ்சாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் எந்த இடத்துல பார்த்தாலும் இதில் நாங்கள் தெரிய மாட்டோம், எல்லா இடத்துலையும் ஆண்டர் தான் தெரியுறாரு. ஆமாம், இல்லை வீடியோலையுமே உங்களை ரொம்ப பார்க்க முடியல, அவ்வளோ சூப்பராக அந்த வீடியோ சைட்லையுமே பண்ணியிருந்தீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரோட வழி நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் எனக்கு என்னென்னா ஈவன் மியூசிக் டைரக்டர்லேருந்து வீடியோகிராஃபர் வரைக்கும், மியூசிக் டைரக்டர்லேருந்து வீடியோகிராஃபர் வரைக்கும் தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். அந்த பர்சன் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோன்றது, ஒருத்தர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால நீ செலக்ட் பண்ணக்கூடாது, தேவ சித்தமாக இருக்கிறதுனால தான் செலக்ட் பண்ணணும். தேவ சித்தத்தை தெரிய முடியலன்ற பட்சத்தில் ஜெபிச்சு கொஞ்சம் காத்திருந்து செய்கிறது நல்லது. இப்போ என்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஏன் என்ன பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்வாங்க. என்ன பண்ணுறது, ஆண்டரை தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு. அப்போது இதுவுமே ஒரு புஷ்ஷில் தான் செஞ்சோம். இது நம்ம செய்கிறோம், ஹிட் பண்ணுறோம் பாரு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவர் கை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல். எனக்கு ரொம்ப பயம், அவருக்காக ஏதோ பயங்கரமாக செய்யணுன்றதை விட அவர் சித்தம் இல்லாத செஞ்சிடக்கூடாதுன்னு. நீங்கள் அவருக்காக ஒன்றுமே செய்யலைன்னா இருக்கிற இதை விட, டேஞ்சரை விட எதையாவது தப்பாக செய்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சர். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தால் கூட ஒரு டைம் வரும்போது சரி வா அவனை யூஸ் பண்ணுறேன்னு பண்ணிடுவார்.
ஆனால் நான் பாரு ஏதாவது பண்ணுறேன்னு சொதப்பிடக்கூடாது. ஸோ அதில் நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஐ ஹேட் லாட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதனால் வந்து நிறைய நான் என்னுடைய நண்பர்கள் அநேகர் வந்து மார்க்கெட் கம்பெனிஸ் கூப்பிட்டு போய் யூஸ் பண்ணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள நல்லா வந்து அதெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் ஓகே, எல்லாம் வந்தாங்க அந்த ஒரு பீரியடில் சீசனில் வந்துட்டு சீசன் சொல்லுவாங்க. நான் அந்த சீசனை நம்புறதே இல்லை. வி ஆர் நாட் கால் ஃபார் சீசன்ஸ். கோடை காலம் குளிர்காலம் மாதிரி வந்து போகிறவங்க கிடையாது. வந்தால் நிற்கணும், அவர் வருகை வர அவர் சித்தம் செய்கிறத செஞ்சுட்டு போயிடணும். ஏன்னா பாடல்ன்றது வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்படின்னு இல்லை, இது ஒரு லைஃப். இது ஒரு ஊழியங்க, எங்கள் ஊழியத்தில் இது ஒரு பங்கு இல்லை. வி ஹாவ் டு டூ இட். இது ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே பிரின்சிமா பாடின உடனே ஒரு புஷ் இருந்துச்சு. அநேக சைன்ஸ், நிறைய பரிசுத்தவான்கள் பாட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே அப்போ ஆண்டவர் அதுக்கான ப்ரொவிஷனை கட்டளையிட்டார். அப்போது அது இது இப்போ இன்றைக்கி ஒரு டேப்லாக்கு ஒரு 10,000 வேணும்னா அந்த 10,000 அப்படி வரும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த மணியை ஆண்டவர் அப்படி கொடுப்பாரு, அப்படி கொடுப்போம். இது வந்து நாங்கள் மியூசிக்லாம் முடிச்சு காலங்கள் ஆயிடுச்சு, இப்போ இல்லை. அது இட்ஸ் பீன் ஒரு 2 years மேலே ஆயிடுச்சு. ஆமாம். பட் நான் வச்சுருந்தோம், சரி பண்ணுவோம் அப்படின்ற வீடியோவே வந்து எடுத்து ஒரு 5 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறையா வீடியோ எடுத்துலாம் போயாச்சு. பட் அந்த டைம் தான் நான் என்ன சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே 10-11 நீங்கள் இருக்கக்கூடாது. இஃப் யூ ஹாவ் அ காட்ஸ் வில், இந்த காட்ஸ் டைம், அதில் நீங்கள் பண்ணும்போது எல்லாரும் கூட தனியாக கற்றுறோம் உங்களை காண்பிப்பார். காமிச்சிட்டார், நம்ம வந்துட்டோம், ஆண்டவர் நம்ம நினச்சிட்டார், தூக்கிட்டாருன்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டம் ஆண்டவர் தந்துடுறாரு. நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்க்கான உயர்வுகள் வந்துடும். அதை மெயின்டைன் பண்ணும்போது அவரை தான் க்ளோரிஃபை பண்ணமே தவிர, அதாவது நாங்கள் வந்து இப்பொழுது அப்படின்னு அங்கே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்கூடாது. அங்கே வந்து ஐயா நான் ஒன்றுமே இல்லை, உண்மையிலே நாங்கள் ஒன்றும் இல்லை, அதுதான் அதை சொல்லணுன்றதுக்கு. நிறைய பேர் ஹம்பிளாக இருக்கிறதே வந்து ப்ரைடாக நினைப்பாங்க. தட்ஸ் கால்ட் ஹம்பிள் ப்ரைட். நாங்கள் வந்து தாழ்மையாக அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் சரக்கே இல்லை. அவர் வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்படி தான் அந்த சாங் பூம் ஆச்சு. ஈவன் வீடியோவில் கூட நான் தம்பிட்டா தான் சொன்னேன், ஜோன்கிட்ட வந்து வீடியோகிராஃபியில் க்ளோஸ்அப் ஷாட்டே வேண்டான்னு. அப்புறம் ஆனால் யார் பாட்டுனே தெரியாமல் போயிடுவேனே, அதனால வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைப்போம், உங்கள் அக்கா நீங்களும் அந்த ஸ்டாண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கலான்னு சொல்லி அவர் வச்சார். பட் ப்ரில்லியண்ட்டாக ஆண்டவர் தான் செஞ்சார். இப்போ வந்து இப்போ நிறைய பாடல்களை பாடுறோம், நிறைய சாங்ஸ் வருது. இதே மீடியா பீப்புள் வந்து நிறைய பாட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேவ சித்தத்தின்படி இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸோட ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே ஆண்டர் க்ளோரிஃபை ஆகிறார். எங்களுக்கு அதில் இருக்கிற பிள்ளைங்க கூட யாருமே ஃபெமிலியராக தெரிஞ்சவங்க அப்படி ஃபீச்சரிங் பண்ணி, தப்பு இல்லை, அது தப்பு கிடையாது. ஃபெமிலியராக ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஃபீச்சர் பண்ண வைக்கிறது தவறு இல்லை. பட் ஃபார் அஸ் நோன் பீப்புளாக இருக்க வேண்டாம், உண்மையான பிள்ளைங்களா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், எனக்கு ஆண்டர் ஆராதிக்கிறவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் பிள்ளைங்க, சர்ச்சில் ஆண்டருக்காக ஓடுற பிள்ளைங்க, அப்படி ஆட்கள் தான் வந்து அப்படி நின்னாங்க. அப்போது இது என்ன இதனால நிறையா டெஸ்டிமோனிஸ்லாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு டெஸ்டிமோனிஸ்லாம் நடந்துச்சு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பீப்புளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து மகிமையான காரியங்கள் எல்லாம் செஞ்சார். நான் வந்து ஏன் பிள்ளைங்க ஃபேஸே திரும்ப வந்துட்டு இருக்கு, கட் பண்ண சொல்லாமலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவங்க லைஃபுக்கு ஒரு டெஸ்டிமோனிக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அவங்க அதை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, வாவன்ட்டுன்னு. நான் அதை கட் பண்ண சொல்லலாம்னு நினைக்கும் போது நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், தேவ சுத்தம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஹில் ப்ரே, அந்த ப்ரேயருடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்க முடியும். அது மியூசிக்லையும் சரி, இது பண்ண அப்படிலாம் இல்லாமல் அழகாக கற்றுக்கணும்னா வீடியோகிராஃபியும் அப்படி தான். சில விஷயங்கள் நாங்கள் இது பண்ணோம், அது அப்படியே இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், சரி ஓகே வில் டூ திஸ் அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய சாட்சியாக, அதாவது இது எங்களுக்கும் சாட்சி மட்டும் இல்லை, அதில் இருந்த பிள்ளைகளுடைய லைஃப்லையுமே அது ஒரு பெரிய சாட்சியாக கற்றுக்கிட்டு ஃபீச்சரிங் பண்ண பிள்ளைங்களுடைய டெஸ்டிமோனிஸே நிறைய அப்படி ஆண்டவர் வந்து இதை ஆசீர்வாதமாக்கினார். அவர் தான், அவர் கை அதை செய்தது. நிச்சயமா அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்க்கும்போது எவ்வளோ பரலோகத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. வாஷிப்பில் அதுதான் தேவை, ப்ரெசன்ஸ் இறங்கணும். காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்டு ஒரு மியூசிக்கலாக என்னை என்ஜாய் பண்ணுற ப்ரெசன்ஸ் வேணும். அது அந்த பாட்டில் இருந்துச்சு. சரி, எங்கள் வாலிபர்கள் அவங்க இப்போ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்போ இந்த பாட்டை எங்களுக்கு பாடி காமிப்பாங்க. நாங்கள் ஒரு தடவை எங்களுக்காக இந்த பாடல பாடுங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் இன்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே,
பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். Man. உண்மையிலே அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. சில பாடல்கள் தான் நம்மளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். எல்லா பாடல்களும் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி எழுதி வச்ச எனக்கு இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆண்டவரத்துல பேசுறது, பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும் ஆராதனையில். இது வந்து என்னன்னா ஒரு பிளான்டு லிரிக் இல்லை. திஸ் இஸ் ஆர் ஹார்ட் கிரை. இதுதான் நம்ம ஆசை. இந்த லிரிக் வந்து தலைவியோட இருதயத்துலேருந்து வந்தது, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றது. அப்புறம் இந்த ஹalleluya நான் பண்ண அப்படி ஈவன் எல்லா சாங்ஸுமே மோர் 20+ சாங்ஸுமே வந்து 2 பேரோட லவ்வுமே அதில் இருக்கும். ஆமாம், அவன் நேசத்தை அவப்பாடுவா, நான் என்னோட லவ் வெளிப்படுத்துவேன். ஒரு பிளான் பண்ணி எழுதணும்னு நினச்சா எழுதலாம். ஐ கேன் கம்போஸ். ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டாக நீங்கள் வாவுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங் என்னால் கம்போஸ் பண்ணி தந்துட முடியும். பட் அதை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு கிட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க, விபிஎஸ்க்கு தேவைன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேலண்ட் யூஸ் பண்ணுறதுல நிறையா பயன்பாடுகள். அப்போ இதை ஆண்டவரே அதை செய்யும்போது தான் அதில் மேட்டர் இருக்குது. அப்படி தான் இது வந்துச்சு, ஆண்டவர் தந்தார். பிரைஸ் காட். அந்த அனுபவத்தை கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் இப்படி தான் உருவாகுது. இன்னொரு பாடல் சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாரோ கட் பண்ணி போட்டு தான் பார்த்தேன். உங்கள் அக்கௌண்ட்டில் பார்க்கலானா ஏதோ ஒரு அக்கௌண்ட்லாம் வந்துச்சு, உம்மை விட்டு தூரம் போனது, இன்னும் இன்னும் அதிகமாக நான் உங்ககிட்ட வரணும். அந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து 90 செகண்ட்ஸ் தான். ஆனால் திருப்பி திருப்பி கேட்க வச்சுச்சு, நான் இன்னும் இன்னும் உங்ககிட்ட வரணும் ஏசப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சு. அந்த பாடலை ஏசப்பா எப்படி கொடுத்தாருன்னு எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை நீங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை எப்படி கொடுத்தாரு ஏசப்பா சொல்லுங்க. ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு சென்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் ஊழியத்துக்காக. அப்போ இவரோட தம்பி சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு மீட்டிங் டு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு ஒரு நாள் கேப் இருந்தது. ஒரு நாள் கேப்பில் நாங்கள் 2 பேர் ஃபாஸ்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்த மாதிரி ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு 2 பேர் மட்டும்தான் வீட்டில், வேறு யாரும் இல்லை. தம்பி ஒய்ஃப்லாம் வெளியே இருந்தாங்க. அப்போ ஜூடா கையில் அதே மாதிரி மடியில் அவனை மடியில் வச்சிருந்து நிறைய பாடல்கள் அவனை மடியில் அதுதான் கேட்க வந்தேன். எல்லா பாடல்களுக்கும் பின்னாடி ஜூடா இருக்கு. ஜூடா மடியில் பேர் வச்சோம் ஜூடான்ட்டு. வந்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ் கேம். ஆமாம். ஸோ அப்படியே மடியில் வச்சுட்டு அவங்க கீஸில் உட்காந்துருந்தாங்க, நான் அப்படியே கீழே தரையில். 2 பேரும் எங்களுடைய ப்ரேயர் வர்ஷிப் அப்படி மிக்ஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த பாடல் அதே மாதிரி தான், வி ரிசீவ் தட் சாங் அப்படியே உள்ளத்துலேருந்து வர ஆரம்பிச்சது. அப்போ இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும் அப்படின்னு. அவ்வளோதான். வி ஜஸ்ட் ஸ்டார்டட் லைக் திஸ். அதான் அண்ணா சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹார்ட்ஸ் கிரை. அது வந்து எங்கள் இருதயம் அதான் கேட்டுச்சு. ஊழியம் இருக்குது, மைக் இருக்குது, ஸ்டேஜ் இருக்குது. மேபி பீப்புள் கேன் செலிப்ரேட் அஸ். சில பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் தூக்கி போடுறாங்க, சில பேர் புகழ்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க. பிள்ளை இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே எங்களை சுற்றி இருக்குது. ஆனால் எங்கள் ஆசை என்னமோ அவர் மேலே தான் இருக்குது. ஏன்னோ இப்போயும் சரி, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறதுல பிரதான ஜெபம் என்னென்னா, எங்கள் பிள்ளைங்க உங்களை ரொம்ப நேசிக்கணும். என் பிள்ளைங்க பெரிய ஊழியக்காரனும், அவங்க 10,000க்கு முன்னாடி நிற்கணும், 1 லட்சத்துக்கு மினிஸ்ட்ரி பண்ணணும், அதெல்லாம் செகண்டரி. ஜஸ்ட் புட் தட் அவே. ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளைங்க அவங்க வாழ்கிற காலத்தில், என் பிள்ளை ஒரு வாலிப பையனாக இருக்கும் போது, என் மக ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கும் போது, அவள் அந்த அன்பை உணர ஆரம்பிக்கும் போது நான் அப்படி கேட்பேன். சுயநலமான ஜெபம் தான், உலகத்திலேயே என் பிள்ளைங்க உங்களை தான் நேசிக்கணும். இப்போ லவ் பண்ணணும். என் பிள்ளைங்களுடைய லவ் நீங்களாக இருக்கணும். என் பிள்ளைங்களை நீங்கள் நேசிக்கணும்.
அதுதான் வி ஆல் ஜஸ்ட் சரவுண்ட் பை லவ், அவ்வளோதான். அப்போ அந்த ஆசை தான் எங்கள் 2 பேருடைய உள்ளத்துலேருந்து எழும்ன ஆசை, உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வரணும். ஏன்னா ஊழியம் செய்கிறதுக்கெலாம் நாங்கள் தகுதியான ஆளானா இல்லை. எனக்கு சூப்பரான ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான்லாம் யோசிக்கிறேன், நம்மலாம் ஊழியம் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் யோசிப்பேன், எதுக்கு நம்ம வீடியோ போட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருக்காங்க, வயாதி ஷாரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய எல்லா பாட்டையும் வாலிப பிள்ளைங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அப்படி ஒரு அன்பு அன்னைக்கு எங்கள் மனசில் வந்துச்சு. அப்புறம் மாற்றி மாற்றி லிரிக்ஸ் அப்படியே ஒருத்தர் உள்ளத்துலேருந்து அதை அப்படியே பாட ஆரம்பித்தோம். அதை பாடி பாடி நாங்கள் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு மெசேஜுக்கு நடுவில் அந்த பாட்டை பாடணும், கட் பண்ணி சேம் ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா. பட் our heart cries for the Lord. இந்த அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். எது எங்ககிட்ட வந்தாலும் எனக்கு என்னமோ எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது. எங்களுடைய அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கன்னா அவர் ப்ரெசன்ஸில் தான். we are so satisfied. எங்களை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாமே நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசிப்போம். அப்போ ஒரு மாதிரி இருக்கு பா, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே சொல்வார், வா லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் வர்ஷிப். அந்த ஏக்கம் அது கொஞ்சம் எம்டி கொஞ்சம் ஃபீல் ஆகும்போது உடனே we will rush to the presence of the Lord. பிள்ளைங்களை எப்படியாவது 2 பிள்ளைங்க இப்போ வேற சேலஞ்ச், இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நடந்து அந்த பார்த்து அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா ஒரு தடவை நான் மூணாரில் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அங்கே இன்னொரு எஸ்டேட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டோட பைக் கொடுத்து அவரோட சர்ச் தான் போகணும்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டுருக்கேன். ஒருத்தர்லாம் நான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஒருத்தருக்கு நான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி அந்த ஒரு கம்பெனிக்கெலாம் சொல்லியிருக்கேன். அவர் வரார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் உயிர் மிச்சி பொருளாக இவர் வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு பொறாமலாம் இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா நம்ம எங்கேயோ தப்பாகிறோமோ, இவ்வளோ நாளாக என்னென்னோ பண்ணிகிட்ருக்கோம், மினிஸ்ட்ரி பண்ணுறோம், அப்போ அவருக்கு பிரியமாக ஒரு ஊழியம் செய்கிறோமா, இந்த மாதிரிலாம் எல்லோரும் பயன்படுறாங்களான்றக்காக நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எம்டினஸ். அப்போ என்னால் அதுக்கப்புறம் ட்ரைவே பண்ண முடியல. வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஒரு மணலில் டக்குன்னு ரோட்டில் மணலில் சைடில் முட்டி போட்டுட்டு உங்கள் சித்தமாக தான் ஊழியம் செய்கிறேன்னா ஆண்டவரேன்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த ஷைன் பண்ணுறதுன்றது ஒரு கோடி பேர், 1,00,000 பேர், 10,000 பேர் லியோ ராகேஷை பற்றி பேசுறதில்ல. நான் உன் கூட இருக்கேன்றது மட்டும்தான். எனக்கு தேவைன்னா உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன், இல்லையா உன்னை வைக்க வேண்டிய இதில் வச்சுருப்பேன். ஸோ அப்படி இவர் சொன்ன உடனே எனக்கு அன்னைக்கு போட்ட சார்ஜ் தான் இன்னும் ஒரு பர்சன் கூட ட்ரை ஆகலை, ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வேர்டு. இல்லை எப்படி ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சுருக்கோங்களேன், ஐசியூவில் சேர்க்குறாங்க, வென்டிலேட்டர்லாம் மாட்டியிருக்கோம், பிபின்னு சவுண்ட் கேட்கும், பயங்கர மோசமாக இருக்கும், குடும்பத்தாருக்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிருப்பாங்க டாக்டரோட வேர்டுக்காக. டாக்டர் வெளியில் சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நார்மலாக இருக்கார், அபாய கட்டத்தை தாண்டியாச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ இவ்வளோ நேரம் இந்த பேனிக்னஸ் சுத்தமாக போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் எந்திரிச்சிருக்க மாட்டார், கண் முழிச்சிருக்க மாட்டார், வென்டிலேட்டர் கழட்டி இருக்காது, அப்படி தான் இருக்கும். கூட்டு வந்த மாதிரி அந்த ரத்தக்கரை கூட அப்படி இருக்கும். ஆனால் அந்த வேர்ட் அப்படி உடஞ்சிருக்கும் போது அவர் ஒரு வேர்டு கொடுப்பாரு பாருங்க, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னுவார். ஐயோ அது போதும். சம்டைம்ஸ் அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கும்போது தோளில் தட்டி கொடுத்து மகன் நான் கூட இருக்கேன் நட அப்படின்வார். நீங்கள் ஊழியத்துக்கு அவரை நம்பி ஃபெய்த் வாக்க வந்துட்டிங்கன்னா, வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரை அழைச்சிட்டாருன்னா வந்துட்டிங்கன்னா, தோளில் தட்டி கொடுத்து நடத்த மாட்டார், தோளில் தூக்கி அவர் நடப்பார். ஸோ இது ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவரை சார்ந்து ஊழியம் செஞ்சா வி ஷுட் நாட் ஆஸ்க் பீப்புள், ஆனால் ஒரு தேவை இருக்கணே அப்படின்னு. அது மெச்சூரிட்டி லெவல் இருக்குது. அதில் ஃபுல்லாக அவரை நம்பி நிற்கிறவங்க தான் கெத்து. தன்னோட தேவையை எந்த சூழ்நிலையும் சொல்லாத ஒருத்தன் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு தேவ மனுஷன். ஸோ அதுதான் எனக்கு தேவை. அதுதான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆமாம் ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்காரு இந்த பாடலை. பாதையை யோசிக்கும் போதே வா, ஜபத்தின் வழியாகவும் துதியின் வழியாகவும் அந்த பாட்டை எங்களுக்கு ஒரு பாடுங்கள். உம்மை விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம், எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியதே, விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும், என்னை தாங்கி கொண்ட கிருபை பெரியதே, அதுவே மீண்டும் என்னை இழுத்து வந்தது, இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும், இன்னும்
இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். உந்தன் அன்பை நான் பாட வேண்டும். உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும். உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். முடிவில்லாவும் சமூகம் சேர வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். வாவ். அந்த லாஸ்ட் 4 வரி லைன் நாங்கள் 2 பேரும் சொல்லிப்போம். அந்த 4 வரி தான் எங்கள் வாழ்க்கைன்னு ஆசை. உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில்? சில பேர் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரம் கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படி சொல்லுவாங்க. சும்மா கலோக்கியலா உலக பிரகாரமாக. அப்படி எங்களோட டிசையர், அந்த ஆல்மோஸ்ட் பர்சனல் டிசையர், அவர் அன்பை பாடணும். அவரோட மார்பில் சாஞ்சிட்டே அந்த ரிலேஷன்ஷிப் வித் லார்ட், அவரோட சித்தத்தை செய்யணும். அவர் முடிவில்லா அவருடைய சமூகத்தில், தட்ஸ் த அல்டிமேட் டிசையர். அவருடைய பரலோக ராஜ்யம் முடிவில்லா. இங்கே எல்லாம் பண்ணிட்டு அங்கே போக முடியாமல் போயிடும். அது கரெக்ட். இங்கே பயங்கர ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தணும், பயங்கர வெறியாக ஓடிட்டு ஏன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. ஸோ அதனால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஊழியம், அவ்வளோதான். தட்ஸ் எனஃப்.